விஜய்ங்கிற ஒரு ஃபேக்டர் வரும். அவர் யாரை கெடுப்பான்றதா முதல் கேள்வி. நீங்க நடத்துறது திராவிட மாடல் ஆட்சி. ஏன் தமிழ நீங்க தகுதியானவன் இல்லையா? அப்ப ஸ்டாலின் திமுகவினர் மேடையில பேசுறதுக்கும் நடைமுறைக்கும் கொஞ்சமா சம்பந்தம் இருக்காங்க. இப்ப செயலற்ற முதலமைச்சரா இருக்கிறார். தன் கண் முன்னால் நடக்கிற பல விஷயங்கள் அவர் கேள்வி கேட்க முடியாத நிலையில் இருக்கிறார். திமுக பிஜேபியோடு போகவே போகாதுன்னு யாரும் சொல்ல முடியுமா? எடப்பாடியால் கூட தடுத்திருக்க முடியாது சண்முகம் அந்த முடிவு எடுத்திருந்தார். அவர் ஒன்று யாரும் முதலமைச்சர் ஒப்படைக்க பொருள் அந்த காலெல்லாம் மலையடிச்சு வந்த ஸ்ட்ரைட்டா வந்த உடனே கோட்டைக்கு போற காலெல்லாம் யாருக்கும் இனிமேல் அமையாது. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் அரசியல் ரீதியாகவும் சரி, அரசாங்கத்தில் நிர்வாக ரீதியாகவும் சரி பல்வேறு மாற்றங்கள் நடந்திருக்கு. அது குறித்து மூத்த பத்திரிகையாளர் திரு SP லக்ஷ்மண் அவர்கள் கூட நம்ம பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். நம்ம சொன்ன மாதிரி நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. இன்று கூட தலைமைச் செயலாளர் மாற்றம் நடந்திருக்கு. முருகானந்தம் தலைமைச் செயலாளராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இந்த விஷயங்களை? இல்லை, ஒரு இடத்துக்கு ஒருத்தர் வராருன்னா ஏதோ தகுதியற்றவர்கள் வந்துட்டாங்க, மற்றவங்களெல்லாம் குறுக்கு வழியில் சில வேலைகளை செஞ்சு வந்துட்டாங்கன்னு நம்ம எடுத்த எடுப்பில் யாரையும் குறை சொல்ல விரும்பலை. பொதுவாக கடந்த 6 மாதங்களில் அல்லது குறிப்பாக ஸ்டாலின் தலைமையில் இந்த திமுக அரசு அமைந்த நாள் முதலாக அதிகாரிகள் கைப்பிடிக்குள்ள முதலமைச்சர் போயிட்டாருன்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரேன். ஏதோ அவரை பலவீனப்படுத்துறதுக்கோ இல்லை இல்லாத ஒன்றும் சொல்லலை. அதிகாரிகள் ஒன்றும் ஏதோ இந்த நாட்டினுடைய தேச விரோதிகள் அல்ல. அதிகாரிகள் இல்லாமல் இந்த அரசாங்கம் இயங்கவே முடியாது. அந்த யதார்த்தம் புரியாதவன் அல்ல நான். ஆனால் அந்த அதிகாரிகளை கட்டுப்படுத்த வேண்டியது, மானிட்டர் பண்ண வேண்டியது முதலமைச்சருடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் தலைமை பொறுப்பில் இருக்கிற முதலமைச்சர் தன் கட்டுப்பாட்டில் வைக்கணும். ஒரு அதிகாரி எந்த இடத்துல இருக்கணும், எவ்வளோ நாள் இருக்கணும், தப்பு செஞ்சா அடுத்த செகண்ட் மாற்ற நான் தயங்க மாட்டேங்கிற மெசேஜை சொல்லிக்கிட்டு இருக்கணும். கண்ட்ரோல் இவர் கையில் இருக்கணும். ஆனால் துரதிருஷ்டவசமாக ஒரு குறிப்பிட்ட 2-3 அதிகாரிகள் கையில தான் இந்த ஆட்சி நாள் தொடங்கின நாள் முதலாக இருந்துகிட்டு இருக்கு. அந்த குற்றச்சாட்டுகள் தலைமைச் செயலாளர் பதவிக்கு வந்த முருகானந்துக்கு தகுதி இல்லைன்னு சொல்ல முடியுமா? கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேல தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டுடைய நலன்களை டெல்லியில இருந்த போது சரி இங்கேயும் சரி அது பிரதிபலிச்சிட்டு இருக்கிறார், உழைச்சிட்டு இருக்கார், யாரும் மறுக்கல. ஆனால் சிவதாஸ் மீனா தலைமைச் செயலாளர் இருக்கிறார். இன்னொரு சில பல மாதங்கள் அவருக்கு மீதம் இருக்கு. அவரை போய் ரெரால போய் இந்த ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை தலைவரா போடுங்க. அப்ப இந்த அவசரத்துக்கு என்ன காரணம் வந்துச்சு? யாருக்காக நடக்குது இதெல்லாம்? பிப்ரவரி மாசமே காலி ஆயிடுச்சு ரெரா தலைவர் பதவி. எதுக்காக இத்தனை மாசம் அதை காலியாவே வச்சிருந்தீங்க? அதான் சார், காமராஜர் காலத்துல இருந்து அதிகாரிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு முதலமைச்சருக்கு உதவியா இருந்திருக்கிறாங்க. படிக்காத காமராஜருக்கு அதிகாரிகள் உதவி செஞ்சாங்க. அது முடிவை எடுத்தவர் காமராஜர். அதனாலதான் இன்னைக்கு அவர் பேசப்படுறார். சரிதானே? அதிகாரியுடைய அறிவுரைகளை கேட்டு முடிவை முதலமைச்சர் எடுக்கணும். ஆனா துரதிருஷ்டவசமா கிட்டத்தட்ட கலைஞர் 89க்கு அப்புறமே எடுத்துக்கிட்டா கூட வேற எந்த ஆட்சியிலும் இல்லாத அளவுக்கு குறிப்பிட்ட 4-5 அதிகாரிகள் இந்த அரசாங்கத்தையே தங்கள் வசதிக்கேற்ப தங்கள் விருப்பத்திற்கேற்ப வளைக்கிறாங்க அப்படிங்கிறது நிஜமான நிஜம். இதை ஏத்துக்கிறாங்க. கசப்பான உண்மை இதுதான். இது யாருக்குமே நல்லதில்லை. அரசு நிர்வாகத்துக்கும் நல்லதில்லை, தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அரசுக்கும் நல்லதல்ல, தமிழ்நாட்டின் எதிர்காலத்துக்கும் இது நல்லதில்லை. 2-3 நியமனங்கள் இப்போ அரசமைப்பு சட்ட ரீதியாக சில அமைப்புகள் இருக்கு. மனித உரிமை ஆணையம் ஆகட்டும், இந்த ரெரால தொடங்கி பல விஷயங்கள், UPSC நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ஒரு ஆர்கான், TNPSC சேர்மன், இதெல்லாம் அரசமைப்பு சட்ட ரீதிகள். இந்த பதவிகள்லாம் எடுத்து பாருங்க. ஒரு 10 பதவி இருக்குன்னு வச்சுக்கோமே, குறைஞ்சது 6 அல்லது 7 இடங்கள்ல தமிழ்நாட்டை சாராத அதிகாரிகள் இருக்காங்க. அவங்க தகுதியற்றவன் நான் சொல்லல. நீங்க நடத்துறது திராவிட மாடல் ஆட்சி. ஏன் தமிழ நீங்க தகுதியானவன் இல்லையா? வட மாநிலத்தவரோ தமிழ்நாட்டை சாராத யாருமே இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லல. நீங்க எழுப்புற கோஷத்துக்கும் மேடையில பேசுற பேச்சுக்கும் நடைமுறைக்கும் கொஞ்சமாவது தொடர்பு இருக்கா? வேல்முருகனும் ஜவாஹிருல்லாவும் சொல்ற கருத்தினுடைய சாராம்சம் இதுதானே தவிர ஒரு குறிப்பிட்ட அதிகாரிக்கு தகுதி இல்லைங்கிற அந்த அடிப்படையில சொல்லல. தமிழ்நாட்டுல தமிழனுக்கு அதிக வாய்ப்பு கொடுங்க. சுனில்குமார்னு ஒருத்தரை சீருடை பணியாளர் தேர்வாணையத்துடைய தலைவரா போடுறீங்க. ஒரு டிஜிபியா இருந்து ஓய்வு பெறுகிறார், அப்படியே ஒரு வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கலாம், தப்பு இல்லை. நடைமுறையில பல நேரங்கள் இருக்கு. ராஜகோபாலன் இதே பதவியில அந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் ஓய்வு பெற்று அவருக்கு இன்னொரு பதவியை கொடுக்குறீங்க. அந்த பதவி முடிவதற்கு முன்பாக அவருக்கு இன்னொரு பதவியை கொண்டு வந்து ஓய்வு பெற்ற ஒரு அதிகாரியை துண்டா 3 வருஷம் ஆயிடுச்சு அவர் ஓய்வு பெற்று. 3 வருஷம் கழிச்சு அவரை கொண்டாந்து நியமிக்க வேண்டிய அவசியம் என்ன?
திமுகவுக்கு அப்படி என்ன அவர் உழைச்சிட்டார்? அனுசரணையா திமுகவுக்கு அனுசரணையா தான், தங்கள் அரசுக்கு அனுசரணையா, கட்சிக்கு அனுசரணையா தான் எந்த ஆளுங்கட்சியும் இது போன்ற பதவிகள்ல ஆட்களை நியமிப்பாங்க. இதை சொல்றதுக்கு யாரும் வெக்கப்பட வேண்டாம், தயக்கப்பட வேண்டாம், அது ஊர் அறிஞ்ச ரகசியம். திமுக அனுதாபிகளே பல பேர் இருக்கிற போது இப்படி தமிழ்நாட்டை சாராத ஒரு அதிகாரியை பல அதிகாரிகளை கொண்டு வந்து நியமிக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்ப ஸ்டாலின் திமுகவினர் மேடையில பேசுறதுக்கும் நடைமுறைக்கும் கொஞ்சமா சம்பந்தம் இருக்கா? கேள்வி வரும்ல சார். நிச்சயம். அப்ப இதெல்லாம் யாரு முடிவு பண்றா, யார் இயக்குறா? நிச்சயமாக ஸ்டாலின் தன் மனசு வந்து இந்த காரியங்களை செய்ய மாட்டார்னு மூத்த அமைச்சர்களே பொறுமிக்கிட்டு இருக்காங்க. தலைவர் தான் கையெழுத்து போடுறார், முதலமைச்சர் தான் கையெழுத்து போடுறார். அவரை இயக்குவது யார், அவருக்கு நிர்பந்தம் கொடுப்பது யாருங்கிற கேள்வி கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகிட்டே வருது. இது திமுகவுக்கு நல்லதல்ல, இந்த அரசுக்கும் நல்லதல்ல. இவர் சுயமா முடிவெடுக்கணும். இதே பதவிக்கு தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களை தகுதியான நபர்கள், ஓய்வு பெற்ற டிஜிபி தான் நியமிக்கணும். அதிலே பல பேர் இருக்காங்களே. இல்ல, அதுவுமே அன்புமணி என்ன சொல்றாருன்னா, இது வரைக்கும் பதவியில இருந்தவங்கள தான் நியமனம் பண்ணியிருக்காங்க, ஓய்வு பெற்ற ஒருவரை பண்றதே வந்து ஒரு புதிய நடைமுறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் கூட யாரை கொண்டு வரீங்க, என்ன நிர்பந்தம் வந்துச்சு, அதுதான் இன்னைக்கு திமுக கேட்கிறாங்க. அவங்களுக்கு போறப் இல்ல, நம்மை போன்றவர்கள் தான் அந்த கருத்துக்களை வெளியே சொல்ல வைக்கிறாங்க. முதலமைச்சர் இதை மறுபரிசீலனை பண்ணணும். குறைஞ்ச தமிழ்நாட்டில் இருக்கிற கான்ஸ்டபிள் தொடங்கி எஸ்ஐ வரைக்கும் அந்த தேர்வு நடத்துற ஆணை அது. எதுக்கு சார் உத்தரப்பிரதேசக்காரர் நமக்கு வேணும்? சார் ரெரா சேர்மன் ராஜஸ்தான்காரர் சிவதாஸ் மீனா போய் தான் அதை நிரப்பணுமா? தமிழ்நாட்டில் தகுதி உள்ள தலைமைச் செயலாளர் அந்தஸ்துல ஓய்வு பெற்றவங்க யாருமே கிடையாதா? சிவதாஸ் மீனாக்கு தகுதி இல்லைன்னு நான் சொல்லல. நேர்மையான பல அதிகாரிகள்ல ஒரு 10 பேர் எடுத்தால சிவதாஸ் மீனா கண்டிப்பா ஒரு இடம் உண்டு. நான் கிரெடிபிலிட்டிக்குள்ளே வரல. நீங்க திராவிட மாடல் அரசு நடத்துறீங்களே, தமிழ்நாட்டை சேராதவங்களா கொண்டாந்து முக்கியமான பதவிகளை அமர்த்துறீங்களே, அப்போ உங்ககிட்ட என்ன வெளிப்படைத்தன்மை இருக்கு? உங்க சொல்லுக்கும் பேச்சுக்கும் ஏன் இவ்வளவு இடைவெளி? கேள்வி வரும்ல. திரும்பவும் சொல்றேன், முதலமைச்சர் இதை யோசிக்கணும். மற்ற பதவியெல்லாம் கூட விடுங்க, இந்த சீருடை பணியாளர் தேர்வாணையத்திற்கு சுனில்குமாரை நியமித்தது நான் திரும்ப சொல்ல தனிநபர் விமர்சனமா நான் வைக்கல. இது வந்து என்ன சொல்றது, ஒரு நேர்மையற்ற செயல், முறையற்ற செயல். நடைமுறையை மீறி அப்படி செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? தான் தோன்றித்தனம்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்கல்ல, அதுக்கு பொருத்தமான காரியம் இது. முதலமைச்சர் இந்த ஆட்சி அமைஞ்சதுல இருந்து பல பெருந்தன்மையான விஷயங்களை பண்ணார். நானே பல நேரங்களில் அவரை விமர்சிக்கிறேன், அவரை பாராட்டுற மாதிரி பல காரியங்கள் பண்றாரு. அம்மா உணவகத்தை இன்னைக்கு வரைக்கும் உயிரோட வச்சிருக்கிறது வரைக்கும் கூட அவருடைய பெருந்தன்மை தெரியுதுன்னு சொல்றேன்னா, அவர் ஆளுநர் சட்டத்தை மீறி விதிகளை மீறி ஒரு வரம்பு மீறி நடந்துகிட்டாருன்னு அந்த இடத்திலேயே அவருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்து முதுகெலும்புள்ள முதலமைச்சர்னு பாராட்டுன நான் சொல்றேன். இப்ப செயலற்ற முதலமைச்சரா இருக்கிறார். தன் கண் முன்னால் நடக்கிற பல விஷயங்கள் அவர் கேள்வி கேட்க முடியாத நிலையில் இருக்கிறார். அல்லது என்ன நடக்குதுன்னு எனக்கே புரியல. டாப் லெவல்ல நடந்த அத்தனை அப்பாயின்மெண்ட்டை எடுத்து பாருங்க, முதலமைச்சர் தன் கவனத்தை செலுத்தினாராங்கிற சந்தேகம் ஒரு பத்திரிகையாளரா எனக்கு இருக்கு. மற்றபடி எந்த தனிநபரை பத்தி நம்ம கிரெடிபிலிட்டிக்குள்ள போக வேண்டாம், அதுக்கு அவசியமும் இல்லை. நீங்க சொல்ற கோஷம் என்ன, நீங்க நடத்துற ஆட்சி என்ன, அந்த ஆட்சிக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க, அது ரெஃப்ளெக்ட் ஆகுதா இது மாதிரியான நியமனங்கள்ல? அப்ப சமூக நீதியை பத்தி நீங்க பேசுற தார்மீக தகுதி உண்டா? கேள்வி வரும்ல. நாங்க தலித்தை தான் நியமிச்சிருக்கோம், ஜாதிக்குள்ளே நான் வரல. தமிழ்நாட்டுக்காரனை புறக்கணிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? எப்பாடுபட்டாவது ஓய்வு பெற்ற அதிகாரியை கொண்டாந்து உட்கார வேண்டிய, அது வெளிமாநிலத்தவர் கொண்டாந்து உட்கார வேண்டிய அவசியம் உங்களுக்கு எதுக்கு வந்துச்சு? திமுகவுக்கு உணர்வோடு உழைத்த பல பேர் அதிகாரிகள் இன்னைக்கு இருக்கிறாங்க, ஓய்வு பெற்றவங்க. அதனாலேயே பழிவாங்கப்பட்ட பல அதிகாரிகள் இருக்கிறாங்க, தகுதியான அதிகாரிகள் இருக்கிறாங்க. அவங்கள 1-2 பேர் எடுத்து போடுங்க. இதையெல்லாம் முதலமைச்சர் சிந்திக்கணும். அது அவருக்கும் நல்லது, கட்சிக்கும் நல்லது, ஆட்சிக்கும் நல்லது. ஓகே சார். டிஎன்பிசி சேர்மன் அந்த விஷயத்திலையுமே வந்து என்ன சொல்றாங்கன்னா, கவர்மெண்ட் முன் வச்சவங்களை வந்து ஆளுநர் வந்து ஏத்துக்கல, பிரபாகர் அவர் வந்து ஆளுநரோட தேர்வாக தான் பிரபாகர் இருக்காரு அப்படின்னு எஸ்டிபிஐ வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. தவிர அவர் வந்து பாஜகவுக்கு கொஞ்சம் நெருக்கமானவர். அப்படி ஒரு தனிநபர் விமர்சனத்தை வைக்கிறதுக்கு என்கிட்ட ஆதாரம் இல்லை. எஸ்டிபிஐ அப்படி சொன்னாங்கன்னா உளவுத்துறையை வச்சு எதை வச்சு நீங்க அப்படி சொல்றீங்கன்னு விளக்கம் கேட்டு விளக்கம் சொல்ல வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கே தவிர பிரபாகரை பத்தி நான் அந்த மாதிரி எதுவும் நினைக்கல. ஆனால் அவர் ஆட்சியில இந்த ஆட்சி வந்து உள்துறை செயலராக தொடர்ந்த போது, கொடநாடு கொலை கொள்ளை வழக்குகள் நடந்த போது அவர் தான் உள்துறை செயலாளர். அவருக்கு தெரியாமல் எதுவுமே நடந்திருக்காது. குறைஞ்சபட்சம் என்ன நடந்துச்சுன்னு அவர் கேட்டாவது தெரிஞ்சிட்டு இருந்திருப்பார். அவர்கிட்ட நீங்க கேட்டீங்களா? கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் யாரா இருந்தாலும் தப்ப முடியாது, அவர்களை உள்ளே தள்ளுவேன்னு மேடைக்கு மேடை பேசிய ஸ்டாலின் தன் ஆட்சி வந்த பிறகு தனக்கு நேர் நிர்வாகத்தின் உள்துறைக்கு கீழே இருக்கிற உள்துறை செயலராக பிரபாகரை பக்கத்துல வச்சுக்கிட்டும் கூட அவரை பத்தி நீங்க எதுவுமே கேட்கலையே, அவர்கிட்ட விசாரிச்சிங்களான்ற கேள்வியை நான் கேட்கல, பல அமைச்சர்களே கேட்டாங்க. அந்த ஒரு விமர்சன வளையத்துக்குள்ள பிரபாகர் வந்தா தவிர மற்றபடி ஒரு லஞ்ச ஊழல் பண்ணாரு, அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணார் அப்படின்லாம் எந்த விமர்சனமும் வரல. பிஜேபிக்கு அனுசரணையா இருக்கிறார், RSS ஆதரவாளர் அப்படிலாம் ஆளுநர் ரெஃபர் பண்ணி இல்ல, அப்படிலாம் நமக்கு ஆதாரம் இல்லாமல் நான் சொல்ல மாட்டேன். ஓகே சார். இன்னொரு விஷயம், கடந்த வாரத்துல இல்ல சமீபத்துல வந்த விஷயம் என்னன்னா,
ஆளுநரோட தேநீர் புறக்கணிப்பு விருந்து புறக்கணிப்பு வந்து முதல்ல புறக்கணிச்சாங்க, அப்புறம் கலந்து கொண்டாங்க. அடுத்தது வந்து நாணய வெளியீட்டு விழாக்கு வந்து ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டது ரெண்டுமே வந்து பெரிய அளவுல பேசு பொருளாயிருக்கு. ஜெயக்குமார் விமர்சனம் பண்ணியிருக்காரு, எடப்பாடி பழனிசாமி பண்ணியிருக்காரு, இன்னைக்கு பிரேமலதா வந்து பண்ணியிருக்காங்க, பாஜகவோட ரொம்ப அனுசரணையா போறாங்க அப்படின்னு. நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? இதுல தவறு இருக்கிறதா நான் பார்க்கல. பட் நெருடலான விஷயம் என்னன்னா, தேநீர் விருந்து இதே சுதந்திர தினத்தன்னைக்கு நடந்த தேநீர் விருந்த கடந்த ஆண்டு இந்த அரசும் புறக்கணிச்சது. அமைச்சர்கள் யாரும் போகல, ஆமா, திமுகவும் போகல, கூட்டணி கட்சிகள் மொத்தமாக புறக்கணிச்சாங்க. இந்த முறை ஏன் போனாங்கன்னு நான் பார்க்குறேன்னா, இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறேன் நான். அடுத்த 3 நாளையில ஒரு மிகப்பெரிய நிகழ்வு நடக்க போகுது. மத்திய அரசின் அனுசரணையோடு ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது. ஒரு தந்தைக்கு தன் மகனா இருந்து ஆற்ற ஒரு காரியத்தை அவர் பெருமைக்கு புகழ் சேர்க்கிற விஷயம், நூற்றாண்டு நிறைவு. இனிமேல் நாள் முழுக்க கலைஞர் கலைஞர் சொல்லிட்டு இருக்க போறது இல்லை. விமர்சனங்களுக்கு மத்தியிலும் கூட பல உண்மைகள் இருக்கிற மாதிரி அவருடைய புகழை இந்த வருஷம் முழுக்க கொண்டாடினாங்க. அவருடைய நிறைவு விழாவை நல்லபடியா நடத்தணுங்கிற ஒரு கவலை திமுக தலைவராக மட்டுமல்ல, கலைஞரின் மகனாகவும் ஸ்டாலினுக்கு இருந்தால் நான் 1% கூட குறை சொல்ல மாட்டேன், குறை காண முடியாது. சரிதானா? அந்த அடிப்படையில இன்னைக்கு நம்ம போகாம அது ஒரு நெருடலான ஒரு உறவை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு 3 நாளில் அதே மத்திய அரசின் பிரதிநிதிகளோட போய் நம்ம உட்கார்றது சரியா இருக்காது அப்படின்னு ஒரு சுயநலம் கலந்த ஒரு முடிவை எடுத்துதான் அவர் கலந்துக்கிட்டார் நான் பாக்குறேன். மற்றபடி அதுக்கு 2 நாள் முன்னாடி ஆளுநர் அதே சேஷ்டையை தொடர்ந்து செய்யறாரு. திராவிட சித்தாந்தம் இந்தியாவை பிளவுபடுத்துகிறதுன்னு ஐஐடியில் போய் பேசுறாரு. அதுக்கு சரியான பதிலடி கொடுக்க வேண்டியதுக்கு அந்த நிகழ்ச்சி தான் சரியான நிகழ்ச்சி. ஆனாலும் கூட முதலமைச்சர் அதை பத்தி நினைக்காமல் இருந்ததுல இருக்கிற நியாயத்தையும் நடைமுறை யதார்த்தத்தை நான் புரிஞ்சுக்கிறேன்னு சொல்றேன். ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டீங்களா, ஏன் ராகுல் காந்தியை கூப்பிடலன்னு கூப்பிடுறாங்க. அதுல நியாயமே இல்லை. நடத்துறது மத்திய அரசின் ஒப்புதலோடு மாநில அரசு நடத்துகிற நிகழ்ச்சி. ராகுல் காந்திக்கு அங்க வேலையே இல்லை, மம்தா பானர்ஜிக்கு அங்க வேலை இல்லை, மற்ற யாருக்கும் அங்கே புரோட்டோகால் படி வேலை இல்லை. ராகுல் காந்தியை கூப்பிடுறீங்க, எங்க உட்கார வைப்பீங்க? மேடையில உட்கார வைக்க முடியாது. அரசு நிகழ்ச்சி. அவர் அரசு பதவிகள்ல நேரடியாக அரசின் பதவிகள் இல்ல, மத்திய அமைச்சருக்கு இணையான பதவியில் இருக்கிறார். ஆமா, ஒரு துறைக்கு அமைச்சராவெல்லாம் கிடையாது. சரி, அவ்வளவு பெரிய தலைவரை கூட்டி அந்த பார்வையாளர் விஷயத்துல உட்கார வைக்க முடியுமா? முடியாது. சரி, ராகுல் காந்தி கூட்டம் மற்ற எல்லாரையும் கூப்பிடணுமே. இப்படி பல விஷயங்கள் இருக்கு. ஒரு அரசு நிகழ்ச்சியா நடந்தது. அது ஒரு மூத்த அமைச்சர் வரணும்னு ஆசைப்பட்டாங்க. அதான் சொல்றேன், என்னுடைய முதல் சாய்ஸே ராஜ்நாத் சிங்கா தான் இருந்துச்சு அப்படின்னு. இப்ப நான் சொன்ன கருத்தை பிரதிபலிக்க மாதிரி கொஞ்ச நேரம் முன்னாடி கல்யாண வீட்டுல அவர் பேசுறாரு ஸ்டாலின். என்ன பேசியிருக்கிறார்? எனக்கு ரொம்ப சோகமா இருந்தாலும் நைட்ல தூக்கம் வராது, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாலும் தூக்கம் வராது, நேத்து மகிழ்ச்சியில எனக்கு தூக்கமே வரலன்றார். சோ ஒரு தந்தைக்கு ஒரு மகனாக நான் என் கடமையை ஆற்றிவிட்டேன் அப்படின்ற அந்த பூரிப்புலையும் திருப்தியிலையும் தான் நைட்டு தூங்காம இருந்திருக்கிறார். அதை பொது மேடையில போட்டு உடைக்கிறார் கல்யாண வீட்டுல. சரிதானா? சோ அந்த சந்தோஷத்துக்காக கொஞ்சம் சமரசமாய் போயிட்டாருன்னு எடுத்துக்கிறேனே தவிர பிஜேபி பக்கம் வளைஞ்சு போயிட்டாருன்னு நான் எடுத்துக்கல. சார், நான் கேட்கிறேன், திமுக பிஜேபியோடு போகவே போகாதுன்னு யாரும் சொல்ல முடியுமா? ஒரு நைட்ல போன கட்சி தானே. இனிமேல் போனா ரொம்ப நாளைக்கு மூடி மறைக்க முடியாது சார். எவ்வளவு நாளைக்கு ரகசியமாவே வச்சிருப்பீங்க? கடைவீதிக்கு வரட்டும், அப்புறம் போட்டு விமர்சிப்போம், கிழிப்போம், பாராட்டுவோம், கொண்டாடுவோம், எது வேணாலும் அப்புறம் செய்யலாம். ஒரு நிகழ்ச்சியை எடுத்து வச்சுட்டு விவாதிக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அதுல அரசியல் முன்னாடி வாங்கன்னு சொன்னதை கூட சில ஏங்க, ஒரு விருந்தாளி நான் கூப்பிட்டு ஒருத்தர் வந்திருக்காருன்னா பிடிக்காத ஆளா இருந்தா கூட வாங்க சார் முன்னாடி நில்லுங்க அப்படின்னு. அதுதானே தமிழர் பண்பாடு. ராஜாவோட பேசினது, அண்ணாமலை முன்னாடி ஒரு விஷயம், செல்வ பெருந்தகையும் அண்ணாமலையும் கடந்த ஒரு 2-3 வாரமா அடிச்சுக்கால அறிக்கையில இவரை பத்தி கடுமையான விமர்சனம், இவர் ஒரு பதிலடி, நீ உனக்கு அது இல்ல உனக்கு இதுல தனிப்பட்ட முறையில போயிட்டா ஒரு பொது நிகழ்ச்சியில 2 பேரும் பார்த்து வணக்கம் வச்சுக்கிறாங்க. சட்டையவா பிடிச்சுக்கிட்டாங்க. அது பண்பாடு சார். இவர் அழைப்பின் பேர்ல அவர் வர்றார். அண்ணாமலை சொன்னார்ல, முதலமைச்சர் எனக்கு போன் பண்ணி கூப்பிட்டார், நான் வரேன்னு சொல்லியிருக்கிறேன். அரசியல் வேறு, நாகரிகம் வேறு. அது அந்த இதுல ஒன்றும் தப்பு இல்லையே. சரி, இப்ப நீங்க சொன்ன விஷயங்கள் வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஆனா பொதுவாக வந்து ஒரு விளக்கம் வந்து திமுக கொடுத்தாங்கல்ல, அதாவது திமுக நாங்க கட்சி வந்து நாங்க எதிர்க்கிறோம், ஆளுநரை வந்து எதிர்க்கிறோம், ஆனா அரசு சார்பில் தான் அதுல வந்து நாங்க கலந்துக்கிறோம், அந்த முடிவை வந்து முதல்வர் எடுப்பாருன்னு சொல்ற இந்த விளக்கங்களை பொதுமக்கள் மத்தியில அதை எப்படி எடுத்துப்பாங்க சார்? ஒரு நாள் கூத்து சார். இதுக்கப்புறம் என்ன எவ்வளவு நடக்க போகுது அதுல கவனம் போயிடுமே தவிர, தொலைக்காட்சி விவாதங்களுக்கு நம்மள மாதிரி ஆளு ஒரு அரை மணி நேரம் பேசுறதுக்கு வேணா அது பயன்படுமே தவிர பெரிய அதுல ஒண்ணு மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனை அதெல்லாம் நான் பார்க்கல. அப்படி அனுசரணையா இருந்து தமிழ்நாட்டுக்கு ஏதாவது கேட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்கன்னா நமக்கு சந்தோஷம் தான். வராத எய்ம்ஸை வர வச்சாலும், சென்னை மெட்ரோ ரயிலுக்கு 2வது பேஸ்க்கு ₹1 கூட பணம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சில பல ஆயிரம் கோடியை கொண்டாந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தா சந்தோஷம் தான். அப்படி அனுசரணையா இருந்து தமிழ்நாட்டுக்கு நல்லது நடந்தா அதுல என்ன தப்பு இருக்கு? அரசியல் ரீதியா போனாங்கன்னா அதை பத்தி கவலைப்பட வேண்டியது திருமாவளவன் போன்றவர்கள், காங்கிரஸ், வீரமணி போன்றவர்கள் தான் கவலைப்படணுமே தவிர ஆசிரியர் நமக்கு அதை பத்தி என்ன? அதை விமர்சிக்க போறோம். நம்ம நடக்கட்டும், விமர்சிப்போம்னு சொல்றேன். தோண்டி எடுத்து வாதிக்கிற அளவுக்கு நேற்றைய நிகழ்வுகளை நான் பார்க்கல. ஓகே சார்.
திருமாவர்கள் பத்தி சொன்னீங்க. அவர் வந்து சமீபத்தில் சொல்லியிருந்தார், தமிழ்நாட்டில் வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து முதல்வராகவே ஆக முடியாது. அவர் என்ன சொல்றாருன்னா, அரசாங்கம் வந்து மாறிட்டே இருக்கும், அரசு வந்து நிலையானது, அது வரவிடாது அப்படின்றத அவர் சொல்றாரு. நீங்க அந்த கருத்துக்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்ல, அவருடைய ஆதங்கத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. நியாயமான எதிர்பார்ப்பு, ஒரு சமூகத்துக்கும் இருக்க வேண்டிய ஒரு பேராசைன்னு நான் சொல்றேன். இருக்க வேண்டிய பேராசை அது. எல்லாரும் ஆள்றாங்க, நாம ஆளக்கூடாதான்னு நினைக்கலாம். யதார்த்தத்தையும் புரிஞ்சுக்கிட்டாரு தான் நான் சொல்றேன். அதுக்கு இன்னும் காலங்கள் நிறைய இருக்கு. இப்ப இதே திருமாவளவன் திமுக இருக்கிறான்னு வச்சுப்போம், தகுதியான தலைவராக ஆராசா இருக்கிறார், திருமாவளவன் இருக்கிறார், அவங்க 2 பேர்ல ஒருத்தர் நீங்க ஆக்கக்கூடாதான்னு கேள்வி வரலாம். சீமான்லாம் கேட்டிருக்காரு, கேட்பாங்கல்ல. இப்ப ஆராசா இருக்காரு, அவர் ஆக்கக்கூடாதுன்னு சொல்லலாம். பல நடைமுறை சிக்கல் இருக்கு. கேட்கறதுக்கும் பேசுறதுக்கும் நல்லா இருக்கும். நடைமுறை யதார்த்தம்னு ஒண்ணு இருக்கு. அல்லது இதே திருமாவளவனுடைய கட்சியை மக்கள் ஆதரிச்சு வெறும் தலித் கட்சின்னு பார்க்காம அவர் எல்லாருக்குமா குரல் கொடுக்கிறார் அப்படின்னு பார்த்து, வட மாவட்டங்களை மட்டும் தான் விடுதலை செய்திருக்கோம், தென் மாவட்டங்களே வலுவா இருந்து அவர் கட்சி நாளைக்கு ஆட்சியை பிடிச்சா திருமாவளவன் தான் முதலமைச்சர். அதை யாரும் தடுக்கல. அதுக்கு இன்னும் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியிருக்கு. அன்புமணி சொன்ன கருத்தை நம்ம புறந்தள்ள முடியாது. அதான் கேட்க பாமகவை ஆதரித்தால் நாங்கள் ஒரு தலித்தை ஆக்குவோம்னு சொல்றாரு. பாமக அப்படி ஆதரிச்சு தனியா ஆட்சி அமைக்கிற அளவுக்கு எங்க உங்க கட்சி இருக்கு? அந்த நல்ல எண்ணத்தை பாராட்டலாம். நடைமுறைக்கு அவர்களும் இன்னும் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியிருக்கு. அதன் தொடர்ச்சியாகவும் பல்வேறு கருத்துக்கள் வருது. இப்ப திருமாவே கடந்த காலத்துல சொல்லியிருக்காரு, சார் காங்கிரஸ் வந்து தொடர்ச்சியா இருந்திருந்தா ஒரு தலித் முதல்வர் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அமைச்சரவையில இடம் கொடுக்கறது குறித்து கூட பேசியிருக்காரு. இந்த டிஸ்கஷனும் அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும்னு நீங்க பாருங்க. நிச்சயமா ஒரு காங்கிரஸுக்கும் அந்த எண்ணம் இருக்கும். ஏன்னா 2006 அந்த வாய்ப்பை தவற விட்டுட்டாங்க. கலைஞருக்கு மைனாரிட்டி இடங்கள் தான் கிடைச்சது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் காங்கிரஸுக்கும் அமைச்சரவையில் இடம்பெறுகிற வாய்ப்பு இருந்தும் டாக்டர் ராமதாஸா முதல்ல தானே கெடுத்துக்கிட்டார். அன்புமணிக்கு அவர் சபாநாயகர் பதவி கேட்டார், அமைச்சரவையில் இடம்பெற அவர் விரும்பல. அப்போ இவர் சபாநாயகர் கொடுக்க முடியாது, துணை சபாநாயகர் தரேன்னு கலைஞர் சொல்ல ஏத்துக்கிடல. முதல் ஆளா போய் கோபத்தை காட்டாம அல்லது கோபத்தையே ஒரு அன்பா காட்டுற மாதிரி எந்தவித நிபந்தனையுமின்றி கலைஞர் தலைமையிலான அரசை ஆதரிக்கணும்னு போய் கவர்னர்ட்ட போய் லெட்டர் கொடுத்துட்டாரு. கலைஞர்கிட்ட கூட கொடுக்கல. ஸோ ராமதாஸ் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சார். ராமதாஸ் அந்த முடிவு எடுத்த பிறகு காங்கிரஸுக்கு வேற வழி இல்லை. இவங்க ஒரு 96 கிட்ட வந்தாங்க, அவர் ஒரு 17 வச்சிருந்தாரு. கிட்டத்தட்ட மெஜாரிட்டி நெருங்கிட்டாங்க. அப்ப காங்கிரஸ் மட்டும் கொடி பிடிச்சு பிரயோஜனம் இல்லை, காங்கிரஸும் அமைங்கி போயிட்டாங்க. ஆமா, மேலையும் அது ஒரு சூழல் அமைஞ்சது. கிடைச்ச வாய்ப்பை அவங்க தவற விட்டாங்க. இன்னொரு சூழல் அமைந்தால் இடதுசாரிகள் தொடங்கி திருமாவளவன் தொடங்கி காங்கிரஸ் வரைக்கும் யாரும் அதை விட மாட்டாங்க. மாறாக தேர்தலுக்கு முன்பாக அந்த உறுதியை கொடுங்கன்னு கேட்கிற சூழல் மிக நிச்சயமாக வரும். அதுல தப்பும் இல்லை. இனிமேல் கூட்டணி ஆட்சியை தவிர்க்கிறது மாதிரி சூழல் வரும்னு எனக்கு தோணல. ஏகோபித்த மக்கள் ஆதரவு பெற்ற தனிப்பெரும் தலைவர்லாம் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் நம்மளே 200 இடங்கள் ஜெயிக்கணும். 200 இடம் சொன்னது திமுக அவர் சொல்றாரு, இந்த அணின்னு தானே சொல்றாரு. அப்ப இவர் ஒரு 100 இடம் ஜெயிச்சு கூட்டணியினர் ஒரு 100 இடம் அவர் ஆசைப்படி 200 வந்துச்சுன்னா கூட்டணி ஆட்சிங்கிறது தவிர்க்க முடியாம போயிடும். ஆனா சமீபத்துல திமுக அதிமுக 2 கட்சியுமே தங்களுக்கு மெஜாரிட்டி வர அளவுக்கான இடங்கள்ல தானே நிக்கிறாங்க. அதுதான் சொல்றேன், சூழல் அந்த மெஜாரிட்டி அளவுக்கான இடங்கள்ல நின்றுதானே கலைஞரால மெஜாரிட்டி இடத்தை பெற முடியல. ஆமா, அந்த சூழல் அமைந்தால் இன்னொரு வாய்ப்பை ஒருவரும் தவறவிட மாட்டார்கள், திருமாவளவன் உட்பட காங்கிரஸ் உட்படன்னு சொல்றேன். இந்த கூட்டணி நீடிச்சு இருந்தால் எவ்வளவோ இப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்கு. ஆமா ஆமா சார், கடந்த இன்டர்வியூல நம்ம வந்து பேசணுமே, முன்னாள் அமைச்சர்கள் பிரஷர் கொடுத்தது அப்படின்ற விஷயங்களை தற்போது வந்து தீர்மானம் செயற்குழுல வந்து நிறைவேற்றிருக்காங்க. அதுல எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவெடுக்கிறாரோ அதன்படி நடக்கிறது அப்படின்றது அந்த அவருடைய வழிகாட்டுதல் படி 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் சொல்றாங்க. இந்த தீர்மானங்களை நீங்க எப்படி பார்க்கறீங்க? அந்த 6 அமைச்சர்களோ முன்னாள் அமைச்சர்களோ இல்ல யாருமே இனிமே எதுவுமே கேட்காதபடிக்கு ஒரு லாக் மாதிரி அவங்க நோக்கம் வந்து இப்படி ஒரு பொதுவான போரத்துல குரல் எழுப்பி தகராற கிளப்பி நீ பெரியவனா நான் பெரியவனான்னு குரல் எழுப்புறது அல்ல. இல்ல, சில நிஜங்களை எடப்பாடிக்கு புரிய வைக்கணும்ன்றது மட்டும்தான் அவங்க நோக்கமா இருந்தா. அங்கே போனது கூட சண்டை போடல, ஓரிருவர் குரல் உயர்த்தி இருக்கலாமே தவிர சட்டையை பிடிச்சு உழுக்கிறதுக்கெல்லாம் போகல. அண்ணன் இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, சில விஷயங்களை புரிஞ்சுக்கோங்க, படுதோல்வி அடைஞ்சிருக்கோம், ஓட்டெல்லாம் எடுத்து பார்த்தா ரொம்ப அபாயகரமா இருக்கு, இன்னொரு தோல்வியை அதிமுக தொண்டை தாங்க மாட்டான், நீங்களே முதலமைச்சர் ஆகும் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம், அது நடக்கணும்னா கட்சி பிளவுபட்டுங்கிற அந்த பிம்பத்தை உடைக்கணும், பிரிஞ்சவங்க எல்லாத்தையும் சேர்க்கணும்னு தான் அவங்க போய் சொன்னாங்களே தவிர நீங்க ஒதுங்கிக்கங்க சசிகலா உட்கார வைப்போம், நீங்க இறங்கிடுங்க தினகரன் உட்கார வைப்போம் அவங்க சொல்ல போகல. எந்த தனிநபர் பேரையும் அவங்க சொல்லல, பிரிஞ்சிருக்கிறவங்களை பூரா ஒண்ணு சேர்ப்போம். இதே கருத்தை தான் செயற்குழுல எடப்பாடி பிரதிபலிச்சார். ஒரு பூத் கமிட்டின்னு போட்டமே 6 பேர்ல இருந்து 15 பேர் வரைக்கும் 20 பேர் வரைக்கும் போட்டாங்க. அந்தந்த இதுக்கு தகுந்த ஆவரேஜா 10 பேர் எடுத்துப்போம். அந்த 10 அதிமுக சாதாரண தொண்டல்ல மற்ற வாக்காளர்களை கவர்ந்து இழுத்து அதிமுகவுக்கு ஏன் ஓட்டு போடணும்னு சொல்லி அந்த கிராமத்தில் உழைக்கிற 10 அதிமுக தொண்டன் தான் நிர்வாகி தான் பூத் கமிட்டியில இருப்பாங்க. அந்த 10 பேரும் ஓட்டு போடல.
10 பேர்ல 5 பேர் போடல, 7 பேர் போடல, ஒரு பூத்துல 1 ஓட்டு 2 ஓட்டுலாம் விழுந்த பூத் இருக்கு. ஆமா. அப்ப அங்க நியமிச்ச பூத் கமிட்டி என்ன ஆச்சு? எடப்பாடி பச்சையா போட்டு உடைச்சார்ல, இதைத்தான் அந்த 6 பேர் போய் சொன்னாங்க. கட்சி வீழ்ந்துகிட்டு இருக்கு, பலவீனப்பட்டு போயிட்டு இருக்கு, இதை நம்ம வளர விடக்கூடாது. ஏன்னா தொண்டை சோர்ந்துட்டான். அவன் திமுகவுக்கு போய் கட்சி மாறி போகல, ஒண்ணு ஓட்டு போட போகல அல்லது ஓட்டை மாத்தி போட்டு கட்சி போய் சேரலை தவிர இன்னொரு கட்சியில அதிமுகவுக்கு போடணுங்கிற உணர்வோ வேகமோ அவங்ககிட்ட இல்லாம சோர்ந்து போயிட்டான். இதுதான் நிஜம். மெகா கூட்டணி அமைப்போன்னு சொன்ன பல சூழல்னால அமைக்க முடியல, அதுலயே அவன் சோர்ந்துட்டான். நம்ம என்னத்தை ஜெயிக்க போறோங்கிற அந்த ஒரு அயற்சி தானே தவிர அவன் கட்சிக்கு துரோகம் பண்ணி ஓட்டு போடாம இல்ல. அதை எடப்பாடி ஒத்துக்கிட்டார். பல பூத்துல இல்ல, பல பேருக்கு விசுவாசமே இல்ல சொல்றாரு. அதுக்கு பேரு விசுவாசம் இல்லைன்றது இல்ல, அந்த ஒரு வேகமும் புத்துணர்ச்சி ஒரு உற்சாகம் வரல அவனுக்கு. அதுக்கு எடப்பாடி ஒரு காரணம். ஏன்னா அவர் தான் பொறுப்பெடுத்துக்கணும். கட்சியோட தலைமை பொறுப்பு. தோல்வியை நான் சுமக்கிற வெற்றிக்கு நீங்க தான் காரணம்னு சொல்றவன் தான் தலைவன். எடப்பாடி சொல்லுவாருன்னு எனக்கு தெரியல. அந்த அடிப்படையில பார்த்தா இந்த தோல்விக்கு அவரும் தான் பொறுப்பெடுத்துட்டு இருக்கணும். இது வரைக்கும் வெளிப்படையா அவர் சொல்லல, நான் இருக்கேன் பாத்துக்கலாம், கூட்டணியை பத்தி கவலைப்படாதீங்க நேற்று முதல் முறையா சொல்லியிருக்கிறார். எந்த தலைவரும் அதைத்தான் சொல்லணும், இவரும் சொல்லியிருக்கிறார். மற்றபடி செயற்குழுல என்ன சார் அங்க யாருமே கலக குரல் எழுப்பல, இதுல மட்டும் இல்ல, அந்த 6 பேர் சம்பந்தப்பட்ட நாடாளுமன்ற தொகுதி ஆய்வு நடந்த போது அங்க இருந்து யாரையும் தூண்டி விட்டு எதுவும் பேசல. இன்னும் சொல்ல போனா அந்த சந்திப்புல கொஞ்சம் வேகமா பேசினதா சொல்லப்பட்ட CV சண்முகத்தினுடைய விழுப்புரம் தொகுதி ஆய்வு நடந்த போது மற்ற தொகுதி கூட்டம் எல்லாம் 4 மணி நேரம் நடந்துச்சு. ஆய்வு கூட்டம் 1.5 மணி நேரத்துல முடிஞ்சு. சண்முகம் நினைச்சிருந்தாருன்னா ஒரு கலாட்டா பண்ணணும்ன்றது அவருக்கு உள்ளுணர்வா இருந்திருந்தா, ஆசையா இருந்திருந்தா ஒரு தகராறு அவர் ஏற்படுத்தியிருக்க முடியும். தகராறை ஏற்படுத்துவது சண்முகத்தின் நோக்கம் அல்ல. CV சண்முகத்தினுடைய நோக்கம் இந்த கட்சி நல்லா இருக்கணும், வலுவா இருக்கணும்ன்றதானே தவிர 4 பேர் கூட்டி அந்த செயற்குழுல பேசுங்க, விழுப்புரம் ஆய்வு கூட்டத்துல பேசுங்க அப்படின்னு அவர் தூண்டி விட்டு நினைச்சிருந்தா சாதிச்சிருக்க முடியுமே. எடப்பாடியால் கூட தடுத்திருக்க முடியாது சண்முகம் அந்த முடிவு எடுத்திருந்தால். ஆனா சண்முகம் அதை செய்யல, ஒரு நோக்கமும் அது இல்லை. பிளவுபட்டிருக்கின்ற பிம்பத்தை உடைக்கணும், நம்ம எல்லாம் ஒன்னா இருப்போம் அப்படிங்கிறது தான். அடுத்தவங்க என்ன செய்யறாங்கன்னு பொறுத்து. ஓகே சார், 2 கேள்விகள் இருக்கு சார். ஒரு விஷயம் இப்ப நீங்க சொன்ன மாதிரி வாக்குகள் அப்படின்றது ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு அதிமுக வாக்குகள், மகளிர் வாக்குகள், முன்னாடி மகளிரோட வாக்குகள் அதிமுக அதிகமா வந்துட்டு இருந்தது. இப்ப திமுகவுடைய சமீபத்திய சில திட்டங்கள் அப்படின்னு திமுக பக்கம் வாக்குகள் மாறுது. அதிமுக வாக்குகள் இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்த திட்டத்திலேயே பெண்களுடைய வாக்குகள் திமுக நோக்கி போயிருக்கு. ஆனால் அது நிரந்தரம் அல்ல. அது ஸ்டாலின் முதல்ல புரிஞ்சுக்கணும், அவருக்கு அந்த யதார்த்தம் புரியும். எதிரணியில் இருக்கிற பலவீனம், இவர்களிடம் இருக்கிற கூட்டணி பலம், பணபலம், அதிகார பலம், இதுதான் அவர்களுக்கு கை கொடுத்து ஒரு வெற்றியை கொடுத்துட்டு இருக்கு. இது இப்படியே நீடிச்சு நம்ம 200 ஜெயிப்போங்கிற அவருடைய தன்னம்பிக்கை கலந்த எதிர்பார்ப்பா இருக்கலாம். அது நடக்குங்கிறதுக்கு யதார்த்தம் இல்லை. அது நடக்க விட கூடாதுங்கிறதுக்கு தான் எதிர்கட்சிகளும் சில வியூகங்களை வைக்கணும்னு எல்லாரும் திட்டம் போடுறாங்க. பிரிஞ்சு நின்னாங்கன்னா இப்ப விஜய்ங்கிற ஒரு ஃபேக்டர் வரும். அவர் யாரை கெடுப்பான்றதா முதல் கேள்வி. அவர் ஒண்ணு யாரும் முதலமைச்சர் உட்கார வைக்க பொருள் அந்த காலெல்லாம் மலையடிச்சு வந்த ஸ்ட்ரைட்டா வந்த உடனே கோட்டைக்கு போற காலெல்லாம் யாருக்கும் இனிமேல் அமையாது. அவர் இங்க களமாடணும், குரல் கொடுக்கணும், அவரை மக்கள் படிக்கணும், மக்களை அவர் புரிஞ்சுக்கணும். அவர் ஒரு கணக்கு போட்டு வந்தா கீழே கிரவுண்ட் லெவல் வேற மாதிரி இருக்கு அப்படின்னு அவர் சில உண்மைகளை புரிஞ்சுக்குவார். இல்ல நான் போற பாதை சரிதான், நான் எடுத்த முடிவு சரிதான் கூட அவருக்கு உற்சாகம் தருகிற மாதிரி கூட கிரவுண்ட் லெவல் இருக்கலாம். இதெல்லாம் பார்த்துட்டு தான் அடுத்தடுத்த தேர்தல்களில் அவரை உயரத்தை நோக்கி போக முடியும். முதல் தேர்தலில், வரப்போற தேர்தலில் விஜய் யாருடைய வாக்கு வங்கியை கைப்பற்றுவாங்கிற கேள்வி வருகிற போதே எந்த அணி தோற்க போகுது, எந்த அணி வெற்றி பெற போகிற கேள்வி அதில் மறைமுகமா இருக்கு. தம்பி விஜயோடு இணைந்து செயல்பட தயார்னு சீமான் சொல்றார். விஜய் கிட்ட இருந்து இன்னும் அதுக்கு பதில் வரல. சரி நாங்க இணைஞ்சு செயல்படுறோம்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்களா? இணைஞ்சு அவங்க மட்டும் இருக்கிறாங்களா? அந்த இணைஞ்சு அப்படியே அதிமுக பக்கம் போறாங்களா? விக்கிரவாண்டி ஜுரத்துல அந்த டைம்ல போய் மேடையில போய் உண்ணாவிரத பந்தல்ல வாழ்த்தெல்லாம் சொல்லிட்டு இருந்தாலே இந்த 3 பேரும் சேர்ந்தா அது ஒரு இம்பாக்டா இருக்கும். சரிதான், அவ்வளவு பெரிய கூட்டணிக்கு சவால் விடுகிற கூட்டணியா அமையலாம். அரசியல்ல எதுவும் சாத்தியம். அப்படி வந்தா விஜய்ங்கிற பிம்பம் உடைபடும். முதல்ல சீமானுக்கும் அதிமுகவுக்கும் போறோம்னா நான் ஏன் உங்ககிட்ட வரணும்னு ஒருத்தர் நீங்களே கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்களா? ஸ்ட்ரைட்டா நான் அங்கே போய்க்கிறேன், எதுக்கு விஜய் வழியா வந்து சீமான் வழியா வந்து எடப்பாடிக்கு நான் ஆதரிக்கணும் கேள்வி வரும்ல. இந்த ஆபத்தையும் விஜய் விவாதிப்பார் தன் நிர்வாகிகளோடு, தன் மனதுக்குள்ள. தனிச்சு நிக்கிறது தான் ஒரு புது இயக்கத்துக்கு வலு சேர்க்கும். முதல்ல ஆதரவு தளத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அதையும் அவர் முடிவு எடுத்தாருன்னா அப்படி அவர் தனியா நின்னாருன்னா அது யாரை பாதிக்குங்கிறதா முதல் கேள்வி. இப்படி பல இப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குன்னு சொல்றேன் நான். ஓகே சார். மற்றபடி 2 பேருமே இவருடைய செயற்குழு கூட்டத்திலும் சரி, அவங்களுடைய மாவட்ட செயல் கூட்டத்திலையும் அடுத்த ஆட்சி நம்ம தான் 2 பேருமே சொல்றாங்க. நம்ம வாழ்த்து சொல்லுவோம் 2 பேருக்கும் இப்போ. நிச்சயமா சார். சார் இதுல இதற்கு முன்பு ஒரு டைம் தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் நினைக்கிறேன், அது முடிஞ்சு கொஞ்சம் கட்சியில அதிருப்தி இருந்தது. அந்த நேரத்துல OPS நிறைய இடங்களுக்கு சுற்றுப்பயணம் போனாரு, விழுப்புரம்லாம் போனாருன்னு நினைக்கிறேன், CV சண்முகத்தோட இருந்தாரு. அந்த காலகட்டத்தில் தான்
எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து ஒரே வாக்குல வந்து 2 பேரையும் தேர்வு செய்யறது அப்படின்னு ஒரு இது பண்ணி ஒரு ஒற்றுமை ஆக்குற மாதிரி தன்னோட பதவிக்கு அப்படின்றத தாண்டி எதுவும் பிரச்சனை இல்லாம பாத்துக்கிட்டாரு. இப்போதும் அதே போல ஒரு தீர்மானம் வந்திருக்கு. இது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்க முடியுமா சார்? இல்ல, அந்த தீர்மானம் போட்டு அப்படி ஒரு தேர்தலை நடத்தி முடிச்சு ஒரு வாக்கில் 2 பேர் சொல்லி தேர்தல் நடக்காமலேயே போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டு கடைசியில் கோர்ட்டுக்கு வந்த போது அதிகாரமில்லாத செயற்குழுவில் எடுத்த முடிவு, பொதுக்குழுவின் ஒப்புதலை வாங்கலன்னு இதே எடப்பாடி தரப்பு வக்கீல் எல்லாம் போய் சொன்னாங்க. அதனாலதான் இப்போ இந்த செயற்குழுவில் எதுவுமே நடக்கலைங்கிறத பத்தி நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டாம். தொண்டர்களுக்கு கூடிய வந்த நிர்வாகிகளுக்கு, மாநில நிர்வாகிகளுக்கு உற்சாகம் தருகிற வகையில் அந்த தீர்மானம் இருந்தது. கவனிக்க தகுந்த அளவுல முதல் முறையா மத்திய அரசுக்கு எதிராக ஒரு தீர்மானம் அதுல இருந்ததை தவிர தேர்தல் ஆணைய விதிகளின்படி வருஷத்துக்கு 2 இடம் நடக்க வேண்டிய ஒரு செயற்குழு, அதை தாண்டி அதில் முக்கியத்துவம் நான் எதிர்பார்க்கிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கும் திருச்சி அவர் வருண்குமார் அவர் ஐபிஎஸ் அவருக்குமே தொடர்ச்சியான சில பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு. இவங்க விமர்சனம் பண்றாங்க, அவர் வந்து எக்ஸ் தளத்திலே தொடர்ச்சியா அதற்கான கருத்துக்களையும் போட்டுட்டு இருக்காரு, வழக்கு பதிவுலாம் செஞ்சிருக்காங்க. இது நல்லது இல்ல சார். அதாவது சொர்ணையுள்ள எந்த போலீஸ்காரனுக்கும் இப்படி ஒருத்தர் விமர்சிச்சா கோபம் வரும். வருண்குமாருக்கு வந்ததுல ஆச்சரியம் இல்லை, தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா அரசு நிர்வாகம்னு ஒன்று இருக்கு. ஒரு அதிகாரி தனிப்பட்ட முறையில் ஒரு வழக்கை தொடுக்கணும்னா அரசுகிட்ட அனுமதி வாங்கணும். வருண்குமார் அப்படி வாங்கினாரா? ஏன்னா சீமானுக்கு அவருக்கு பதிலுக்கு பதில் லாவணி பாடுறதுக்கான நியாயமான காரணங்கள் வருண்குமார்கிட்ட நிறைய இருக்கு. அவரை விமர்சிக்கிறதுக்கு பதிலாக அவருடைய குடும்பத்தை, மனைவியை, மற்றபடி ஒட்டுமொத்த குடும்பத்தை விமர்சிக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அப்படி சிலர் செய்யறாங்கன்னா அதுக்கு எதிர்வினை ஆற்ற வேண்டிய கடமை வருண்குமாருக்கு இருக்கு, யாருமே மறுக்கல. ஆனா அன்னைக்கு சாயங்காலமே வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறாரு, ஒரு நாளும் எக்ஸ் தளத்துல பதிவிடுறாருன்னா இதெல்லாம் அரசாங்கத்திட்ட அனுமதி வாங்கினாங்களான்னு ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. ஒரு 10 நாள் முன்னாடி நெல்லை மேயர் பதவிக்கு தேர்தல் நடந்துச்சுல்ல, அதுக்கு முதல் நாள் அமைச்சர் நேரு திருநெல்வேலி போறார். பொதுவெளியில அப்படி போன்ல பேசிட்டே வர, கலெக்டர் எங்க இருக்கு? நேருடைய நிஜமான கேரக்டர் அதான். அவர் கொஞ்சம் தடாலடியான ஆள் தான், பட் உள்ளுக்குள்ள கொஞ்சம் மென்மையான ஆள். அப்படி பேசிக்கிட்டே வராரு. சமூக வலைதளங்கள் அந்த இது வருது, கலெக்டர் மிரட்டுறாரு, உருட்டுறாரு. அவர் என்ன கேட்கிறாரு, 2 மந்திரிங்க வந்திருக்கிறோம், ஆல்ரெடி பிளான்டு விசிட், நீங்க எங்க போனீங்க கேட்கிற போது அவர் போன்லயே சொல்லியிருக்கலாம், சொல்லிட்டேன்னு சொல்றாரு. சொரிமுத்து ஐயனார் கோயில்ல மக்கள் கூடுற இடம், அந்த நிகழ்ச்சி ஏற்பாடுல பார்க்க போனேன், வந்துகிட்டு இருக்கேன், வந்துட்டார், முடிஞ்சு போச்சுல்ல. அன்னைக்கு சாயங்காலம் அந்த கலெக்டர் என்ன போடுறாரு, இதே எக்ஸ் தளத்துல இப்படி நடந்துச்சு, நான் மக்கள் கூடுகிற நிகழ்ச்சியை பத்தி முன்னேற்பாடு கவனிக்க போனேன், அமைச்சர்கிட்டையும் சொல்லிட்டேன், எல்லா பத்திரிகைகளுக்கும் இதை நான் விளக்கமா சொல்றேன்னு ஒரு பொது தளத்துல பதிவிடுறாரு. இது அரசு நிர்வாகத்தில் இதெல்லாம் ஆச்சரியம் தருகிற, அதிர்ச்சி தருகிற நடைமுறை. இதெல்லாம் அப்படிலாம் ஒரு கலெக்டர் பதிவு போடவே முடியாது. ஒரு பத்திரிகைக்கு நீங்க விளக்கம் சொல்லலாம் கூட தலைமைச் செயலாளர்கிட்ட, பொதுத்துறை செயலாளர்கிட்ட அனுமதி வாங்கிக்கிட்டு தான் சார் இவங்க எதுவுமே செய்யணும். அப்ப இந்த நிர்வாகம் எங்க சார் போகுது? வருண்குமாருடைய நோக்கத்தை நான் குற்றம்னு சொல்லல, திருநெல்வேலி கலெக்டர் பொய் சொல்லல, நான் எங்க போனேங்கிற உண்மையை சொல்றாரு. இந்த 2ஐயும் சொல்றதுக்கு, உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு அரசாங்க நடைமுறை இருக்கு. 2 பேருமே ஏன் மீறினீங்க? அதை எதுக்கு முதலமைச்சர் வேடிக்கை பார்க்கிறார்? தலைமைச் செயலாளர் ஏன் மௌனமா இருக்கார்? டிஜிபி ஏன் மௌனமா இருக்கார்? கேட்கணும்ல சார். நான் நிஜமா சொல்றேன், துரதிருஷ்டவசமா இந்த ஆட்சியில அதிகாரிகளுடைய கை ஓங்கி இருக்கு, முதலமைச்சரை விட ஒருபடி மேல ஓங்கி இருக்குங்கிறத வெக்கப்பட்டுக்கிட்டு நான் போட்டு உடைக்க விரும்புறேன். அது நல்லதில்லை, திமுகவுக்கு நல்லதில்லை, தமிழ்நாட்டு அரசுக்கும் நல்லதில்லை, தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்துக்கும் நல்லதில்லை. அதிகாரிகள் இல்லாமல் ஒரு அரசு செயல்பட முடியாது. ஆனால் அதிகாரிகளை எல்லாத்தையும் முடிவெடுக்கிறத ஒரு முதலமைச்சர் வேடிக்கை பார்ப்பது அது தவறு மட்டுமல்ல, தவறான முன்னுதாரணம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு செய்கிற துரோகம். ஓகே, நன்றி. நன்றி.